வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு நியூசிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் வந்து நடந்து முடிஞ்சது. பே ஓவரில் வந்து ஃபர்ஸ்ட் T20 விளாண்டாங்க. நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க 8 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து ஸ்ரீலங்காவை வந்து ஃபர்ஸ்ட் T20 வந்து ஒரு வின் பண்ணாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பேட் பண்ணாங்க. 20 ஓவர்ஸ்க்கு வந்து 172 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அண்ட் டிம் ராபின்சன் வந்து பேட் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க ரெண்டு பேர்னாலையும் ஸ்கோர் பண்ண முடியல பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா பினுரா ஃபெர்னாண்டோ அவர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ஓப்பனர் ரெண்டு பேர்த்தையுமே வந்து தூக்குனாரு. தென் ஒன் டவுனாக பார்த்தீங்கன்னா மார்க் சாப்மேன் வந்திருந்தார். அவருமே வந்து அந்த அளவுக்கு அவரால் அடிக்க முடியல. அவரோட விக்கெட் பார்த்தீங்கன்னா மதிஷா பாத்திரானா கிட்ட வந்து லூஸ் பண்ணார். தென் கிளென் பிலிப்ஸ் வந்திருந்தார். கிளென் பிலிப்ஸுமே வந்து நான் ஒன்றுமே ஸ்கோர் பண்ணலை. ஸோ அவரோட விக்கெட் பார்த்தீங்கன்னா வனிண்டோ ஹசரங்கா கிட்ட லூஸ் பண்ணார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஒரு கொலாப்ஸ் ஆனாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்டிங் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் அண்ட் மைக்கேல் பிரேசல் வந்திருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா 62 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் மைக்கேல் பிரேசல் பார்த்தீங்கன்னா 59 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. 10 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 60 ரன்ஸ் தான் இருந்திருந்தாங்க. அடுத்த 10 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 110 ரன்ஸுக்கு மேலே அடிச்சு ஓவரால் 20 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 172 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம மகேஷ் தீக்ஷனாக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். அவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஏன்னா லாஸ்ட் ஓவர் வந்து 20th ஓவர் ஸ்பின்னர்லாம் போடுறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த ஓவர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். 2 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணார். ரெண்டு மெயின் விக்கெட்டுமே வந்து மகேஷ் தீக்ஷனா தான் எடுத்திருந்தார். டேரல் மிச்சலோட விக்கெட்டாக இருக்கட்டும், மைக்கேல் பிரேசல் விக்கெட்டாக இருக்கட்டும், ரெண்டு பேரோட விக்கெட்டுமே வந்து மகேஷ் தீக்ஷனா தான் எடுத்திருந்தார். வெல் போல்ட்னே சொல்லலாம். தென் மதிஷா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லைட்டாக வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஏன்னா எப்பவுமே வந்து டெத் ஸ்பெஷலிஸ்ட்டில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. ஐபிஎல்ல நம்ம பார்த்துருப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக வந்து நல்ல டெத்தில் வந்து சூப்பராக போட்டுட்ருப்பாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ்க்கு வந்து 60 ரன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காரு. 60 ரன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ரன்ஸ்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அவர் வந்து அந்தளவுக்கு போல் பண்ணலை. வனிண்டோ ஹசரங்கா, பினுரா ஃபெர்னாண்டோ, மகேஷ் தீக்ஷனா 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் நியூசிலாண்டை வந்து 172 ரன்ஸுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஓவரால் நியூசிலாந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து சேஸ் பண்ண வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 12 ஓவர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 120 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. நோ விக்கெட் லாஸில் விளாண்டுருந்தாங்க. 120 ரன்ஸ் நோ விக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா பத்தும் நிஷாங்கா வந்து 50 அடிச்சிருந்தாரு. தென் குசால் மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. தென் ஜாக்கோப் டெஃபியோட ஓவரில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து மேட்ச் மாறுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா க்ரூஷியல் ஓவர் போட்டார். 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் ஜாக்கோப் டெஃபி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குசால் மெண்டிஸ் வந்து 40+ அடிச்சிருப்பார். அவரோட விக்கெட் எடுத்திருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா குசால் பரேராவோட விக்கெட் எடுத்திருந்தாங்க. தென் கமின்டு மெண்டிஸோட விக்கெட். ஒரு க்ரூஷியல் ஓவர் போட்டார்னே சொல்லலாம். மேட்ச் வின்னிங் ஸ்பெல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் வந்து நியூசிலாந்து வந்து கேம் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. லாஸ்ட் 6 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 52 ரன்ஸ் கிட்ட அடிக்க வேண்டியதாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால அடிக்க முடியல. ஒன் மேன் ஆர்மியாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தும் நிஷாங்கா 90 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த 90 ரன்ஸில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 6 அடிக்க தான் ஆஃப் சைடில் ட்ரை பண்ணார். பட் ஒரு நல்ல கேட்ச்னே சொல்லலாம். டிம் ராபின்சன் அந்த ஜம்ப் பண்ணி அந்த ஹைட்டாக அந்த பால் போகும், 6க்கு தான் போக வேண்டியது. பட் சூப்பர் டேக் எடுத்தார்னே சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்தும் நிஷாங்கா அவரோட விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணார். தென் லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா 20th ஓவரில் வந்து 14 ரன்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா வனிண்டோ ஹசரங்கா அண்ட் மகேஷ் தீக்ஷனா தான் பேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து அந்த 14 ரன்ஸை வந்து அடிக்க முடியல. லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்க்ஸ் அவர் தான் வந்து போட்டார். சூப்பராக பவுல் பண்ணார்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து நியூசிலாந்து பவுலிங்லேயுமே நல்லா பண்ணாங்க. ஜாக் ஃபால்க்ஸ் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் மேட் ஹென்ரியுமே நல்லா பவுல் பண்ணார். அந்த 19th ஓவர் அவர் தான் பவுல் பண்ணார். நல்லா போட்டிருந்தார். 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் ஜாக்கோப் டஃபின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் தான் வந்து மேட்ச் திருப்பின ஸ்பெல்னே சொல்லலாம். அவர் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் அண்ட் மைக்கேல் பிரேசல் ரெண்டு பேருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மிச்சல் சாண்டனருக்கு ஃபர்ஸ்ட் வின் ஆஸ் அ கேப்டன்னே சொல்லலாம். என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் கேப்டன் பண்ணியிருக்காரு, எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் வின் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இதுதான் வந்து மிச்சல் சாண்டனரோட ஃபுல் டைம் கேப்டன்சினே சொல்லலாம். இனிமேல் வந்து நியூசிலாண்டோட ஒயிட் பால் கேப்டன் மிச்சல் சாண்டனர் தான். ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் T20 ஆஸ் அ கேப்டன். நல்லா பண்ணினார். ஸோ ஓவரால் நியூசிலாந்து வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து லூஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருப்பாங்க ஸ்ரீலங்கா. இதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா செகண்ட் T20ல எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிளானோட தான் வருவாங்க. பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா தான் பண்ணாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணார், மதிஷா பார்த்தீங்கன்னா. பட் பேட்டிங்கில் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க.
கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேட்சை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, மிடில் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக கொலாப்ஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீலங்கா. ஸோ அதனால் வந்து ஸ்ரீலங்கா வந்து லூஸ் பண்ணாங்க. ஸோ செகண்ட் T20 பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பவுன்ஸ் பேக் ஆகாங்கிறது நம்ம பார்க்கலாம். செகண்ட் T20 வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஃப் ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் T20 நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் T20 ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்கன்னா லாஸ்ட் T20 வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிசைடர். ஸோ அந்த T20 வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.